Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் கல்வி ஊக்குவிப்பு மையம் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ச்சியாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 10 மாணவர்களுக்கு 22வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அரபு இலக்கிய நயம் தரம் 10 உள்ள பாடங்களை கற்று வருகின்றோம். 2ஆம் தவணைக்குரிய பாடங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற வாரம் அஸ்ஸலாத் என்ற அந்த கவிதையை படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அஸ்ஸலாத் என்ற கவிதையை படிச்சுட்டு குறிப்பிட்ட 2-3 சந்தர்ப்ப துவாக்களையும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளில் பெரும்பாலானவற்றை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக நான் ஒரு மீட்டலுக்காக வேண்டி நாங்கள் கற்ற பாடங்களை சொல்கிறேன். 2ஆம் தவணைக்கு சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், அப்போ நீங்கள் சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ் எல்லாத்தையும் ஏற்கனவே 1ஆம் தவணைக்கு படிச்சுக்கிறீங்க, நான் அதை சொல்லலை. இப்போ சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர் இந்த 2 சூறாக்களையும் நாங்கள் எங்களோட வகுப்பில் கற்றிருக்கின்றோம். இன்னும் 2 சூறாக்கள் காணப்படுகின்றன. சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர் ஆகிய 2 சூறாக்களும் காணப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் நேரம் இருந்தால் பார்ப்போம். அதே போல் இப்போ அரபிலக்கிய வரலாறு என்று வரக்கொள்ள ஜாஹிலியா கால அரபிலக்கியம், அடுத்த அரபிலக்கியத்தின் வகைகள், உள்ளடக்கம் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைமில் நாங்கள் படித்தாச்சு. அது சில நேரம் செகண்ட் டைம்லையும் உங்களுக்கு அந்த பாடப்பரப்பிலிருந்து கேள்விகள் வரலாம், நிச்சயமாக வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் படித்தது செகண்ட் டைமுக்கு வராது அப்படி என்ற கதை உண்டு அரபிலக்கிய பாடத்தில் இல்லை. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ் அந்த சூறாக்களையும் படிக்கணும். அதே போல் இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அதே போல அஹ்ராது அஷ்ஷிஅரில் ஜாஹிலி, ஜாஹிலியா கால கவிதையின் வடிவங்கள் அல்லது அரபிலக்கிய உள்ளடக்கம் என்ற பல பெயர்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அல் ஃபஹ்ர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுஃப், அல் கஸல், அர் ரஸா, அல் ஹிக்மா, அல் லம்சால், அல் ஹிதாபா என்று பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். அதெல்லாமல் அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற தலைப்பு கீழால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உதாரணமாக ஹசாயிசு அஸ்வரில் மக்கியா வல்லவாபித்துஹா, மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்களும் வரையறைகளும், மதனி சூறாக்களின் சிறப்பம்சங்களும் வரையறைகளும், அஸ்பாபுன் நுசூல், முனாசபாத் போன்ற பல விஷயங்களை நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் படிச்சுக்கிறோம். அந்த அந்த பாடப்பரப்பு அந்த விஷயம் தொடர்பாக உங்களுக்கு மேலோட்டமாக தரப்பட்டிருக்குது. அதை நாங்கள் படிச்சுக்கிறோம். எனவே அந்த பாடப்பரப்புகளையும் நீங்கள் கட்டாயமாக 2ஆம் தவணை பரீட்சைக்கு நீங்கள் தயாராகின்ற நேரம் அவற்றையும் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும், மீட்டிகொள்ளணும் என்பதை ஞாபகப்படுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டா செகண்ட் டைமுக்குரிய பாடப்பரப்புகளை நான் இங்கே சொல்கிற நேரம் நீங்கள் அதை மட்டும்தான் படிச்சுட்டு போகணும் என்ற எண்ணத்தில் நீங்கள் படிக்க வேணாம். ரைட். அதே போல் ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா என்ற அந்த பெரிய ஹதீஸ் ஒன்று காணப்படுகின்றது. அதே போல் மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் என்ற அந்த ஹதீஸும் காணப்படுகின்றது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் படிக்கல. காரணம் என்னென்னா அது பெரிய ஒரு ஹதீஸ் என்ற படியால் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களோ தெரியல.
நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரம் எடுத்து அதையும் நாங்கள் படிக்கிறது பார்ப்போம். சரியா? இன்னொரு கிழமை தான் அங்கே இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு 9ஆம் மாதம் ஆரம்பிக்கக்குள்ளேயே பெரும்பாலான ஸ்கூல்களில் வந்து எக்ஸாம் ஆரம்பமாகும். 9ஆம் மாதம் 4ஆம் தேதியோட எக்ஸாம் ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் நான் கிளாஸின் ஊடாக உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் இருக்கின்றது. எனவே நீங்கள் அதில் நான் இப்போ 2023ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அல்லது 2024ஆம் ஆண்டு ஓலவல் செய்கின்ற மாணவர்களுக்கு கற்பித்த பாடங்கள் இதே மாதிரி நடந்திருக்கும். அந்த பாடங்களை நான் அந்த இபிஎஸ்சி நிர்வாகம் யூடியூப்பில் அப்லோட் செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் வந்து நான் படிப்பிச்சங்காட்டியும் வெயிட் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக அங்கே போய்ட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களை நீங்கள் என்ன செய்யலாம், தயார்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்போ அந்த வகையில் தயவு செஞ்சு நான் படிப்பிக்கும் வரைக்கும் அல்லது இந்த இபிஎஸ்சி நிறுவனத்தின் கூடாக கிளாஸ் போட்டு படிப்பிக்கும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து அடிக்கடி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் வந்து அது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் தந்து கொண்டு தான் நிற்கிறோம். இன்ன அழகு ரீதியாக பிளேலிஸ்ட் எல்லாம் துவக்கப்பட்டிருக்குது. எனவே தயவு செஞ்சு பிள்ளைகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரிக்கு நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம். சரியா? அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, சூறாக்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் நஸ்ர் ஆகிய 2 சூறாக்களும் படிக்கணும். அதை தயவு செஞ்சு நீங்கள் அந்த யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி படிக்கிறது பாருங்க. நாங்களும் டைம் இருந்தால் படிப்பிப்போம். ரைட்? அதே போல் மஸலுல் காயிமி ஃபி ஹுதூதில்லாஹ் அதை ஆரம்பிக்கிற ஹதீஸ் என்னென்றா, இந்த கப்பலில் பயணம் செய்கின்ற ஒரு கூட்டத்தார் அப்படி ஒரு ஹதீஸ் நிற்கிற இல்லையா, அது ஒரு பெரிய ஹதீஸ். ஒப்பீட்டளவில் அவட பாடப்பரப்பில் இருக்கின்ற பெரிய ஒரு ஹதீஸ். சரியா? அதை நீங்கள் படிக்கலாம். அதே போல் பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களுக்கான உதாரணம், அந்த ஹதீஸையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். நான் 7 மண்டா ஒரு முயற்சி ஒன்று செய்கிறேன். அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கான லிங்கை ஷேர் பண்ணுறேன் குரூப்பில் முடியுமாக இருந்தால். அப்போ நீங்கள் வந்து அதை உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் தஜ்வீத் சட்டங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அதை ஃபஸ்ட் டைம்லேயே அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கினா வ தன்வீன் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் என்ற தலைப்பில் குறிப்பாக ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரெண்டுக்கும் உரிய தஜ்வீத் சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். சரியா? அந்த வகையில் இல்ஹாருடைய சட்டம், இதுகாமுடைய சட்டம், இஃபாவுடைய சட்டம், இக்லாபுடைய சட்டம், இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். சரியா? அப்போ தஜ்வீத் சட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ரைட்? ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் 2 படித்தாச்சு. சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நாங்கள் ஃபஸ்ட் டைமில் 6 சந்தர்ப்ப துவாக்களை படித்தோம். எங்களுக்கு நாங்கள் உதாரணமாக கவிதையை படிக்கிற நேரம் அல்லது ஒரு சூறாவை படிக்கிற நேரம் படித்து முடிஞ்சு எங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நாங்கள் 2-3 சந்தர்ப்ப துவாக்கள் ஏதோ ஒரு வகையில் அதை நாங்கள் படித்தோம். அப்போ செகண்ட் டைமுக்கண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப துவாக்கள் தான் வீட்டில் நுழையும் போது ஓதும் துவா. சரியா? பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா, உணவளித்தவருக்காக ஓதும் துவா. அதான் அல்லாஹும்ம துஇம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி, கவலை நீங்க ஓதும் துவா. அல்லது கவலை மட்டுமல்ல, அதில் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்னி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்று ஒரு பெரிய துவா. அதில் 8 விஷயங்கள் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. அந்த வகையில் அந்த துவாவையும் நாங்கள் செகண்ட் டைமுக்கு படித்தோம். அடுத்து அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ், கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா நாங்கள் படித்தோம். உணவு உண்ண முன் ஓதும் துவா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வ கினா அஸாபன்னார் படித்தோம். பால் குடித்து முடிந்த பிறகு அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, இந்த 6 துவாக்களையும்
சந்தர்ப்ப துவாக்களாக படித்தோம். சரியா? அப்ப நான் திருப்ப ஞாபகப்படுத்துறேன். இந்த 6 துவாக்களும் தான் செகண்ட் டேர்முக்கு வருமன்றது இல்ல. ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய 6 துவாக்களையும் நீங்க சேர்த்து தான் படிக்கணும், பாடமாக்கணும். இந்த மொத்தமாக நாங்க 12 துவாக்களை பார்த்திக்கிறோம். 12 துவாக்களுக்குள்ளகள் அந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் என்ற அந்த துவா மட்டும்தான் ஓரளவு பெரிய துவா. மற்ற எல்லா துவாக்களும் சின்ன சின்ன துவாக்கள். எனவே தயவு செஞ்சு துவாக்களை நீங்க பாடமாக்கணும். நான் துவாக்களை படிப்பிக்கிற நேரமே சொல்லிக்கிறேன். இப்படி கேள்வி வருமெண்டு துவா எழுத வருமான்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. அது கேள்வி ரைட் வரும், கட்டாயம் வரும். பார்ட் 1ல வாரது. அப்போ கட்டாயமாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துவாக்களை பாடமாக்கணும். இடைவெளி நிரப்புக என்ற ஒரு கேள்வி வரும், அல்லது சந்தர்ப்பத்தை கேட்டு வரும், அல்லது சந்தர்ப்பம் தந்து அந்த சந்தர்ப்பத்தில் என்ன துவா ஓதப்படும் என்று கேட்டு வரும். எப்படியும் கேள்விகள் வரலாம். எனவே தயவு செஞ்சு அந்த சந்தர்ப்ப துவாக்களை நீங்கள் பாடமாக்கி வழுங்க. அடுத்தது முக்கியமாக நான் நினைக்கிறேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்த எக்ஸாம் பேப்பரில் சில நேரம் உங்களுக்கு இறுக்கம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வினாப்பத்திரங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னென்றா, அரபால கட்டாயம் விட எழுதணும் என்ற அந்த கேள்விகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரில். ஆனால் செகண்ட் டேர்ம் பேப்பரை பொறுத்த மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய வினாப்பத்திரத்தில் ஒரு கவிதையை தந்து 5 கேள்விகள் அரபால கேள்வி கேட்டு வரும். ஒரு உரைநடையை தந்து 5 கேள்விகள் அரபால கேட்டு வரும். மொத்தமாக 10 கேள்விகள், 1க்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில் மொத்தமாக 20 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தின மாதிரி அல்லாமல் தயவு செஞ்சு செகண்ட் டைமுக்கு நீங்கள் உரைநடைகளையும் கவிதைகளையும் நல்ல முறையில் படிச்சுட்டு போக பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் கவிதைகளை பொறுத்த மட்டும் இன் சஅல்தனி என்ற அந்த கவிதையையும் கித்ததி என்ற அந்த கவிதையையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு படித்தோம். செகண்ட் டேர்முக்கு அஸ்ஸலாத் நாங்கள் சென்ற வாரம் படித்தது. அதோட தலால் பத்ரு அலைனா ரைட், அந்த கவிதையை நாங்கள் படிக்க கிடைக்கல. ஆனால் நாங்கள் தலால் பத்ரு அலைனா என்ற அந்த கவிதைக்குரிய அந்த கசீதாவை உங்களோட யூடியூப்பில் நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த கவிதைகளை நீங்கள் படித்து கொள்ளணும். சில நேரம் உங்களோட பாட புத்தகத்தில் முதலாவது கவிதையாக ரமலான் என்ற கவிதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? படிச்சிருந்தா படிச்சத்தையே கொஞ்சம் மீட்டிட்டு போங்க. ஓகே ரைட். அடுத்தது இது அரபு கவிதைகள். அரபு உரைநடைகளை பொறுத்த மட்டும் நாங்கள் தரம் 10ல் காணப்படக்கூடிய 3 அரபு உரைநடைகளையும் விரிவாக விளக்கமாக ஒவ்வொரு அரபு மொழியிலான வினாக்களையும் பார்த்து படித்து முடித்தோம். சரியா? ரைட். அந்த அடிப்படையில் அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி அழியாத பொக்கிஷம் என்ற அந்த உரைநடையை படித்தோம். ரத்துன் ஜமீல், அழகிய பதில் அல்லது அழகிய பிரதி உபகாரம் என்ற தலைப்பில் அந்த சிங்கத்துக்கும் எலிக்கும் இடையிலான அந்த ஒரு கதையை ஒன்று நாங்கள் படித்தோம். சுஜாஅத்து சபியின், ஒரு சிறுவனின் துணிச்சல். அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான அந்த உரையாடல். சரியா? அந்த உரையாடல் அல்லது அந்த நிகழ்வு அதை நாங்கள் படித்தோம். ரைட். ரைட். ஓகே, நான் எங்கட ஊரில் அதான் சொல்லக்குள்ள நிப்பாட்டுறேன்னா. சரியா? ஹைர். ஓகே ரைட். அப்போ உரைநடைகளை நாங்கள் படித்தோம். ஏன்னா 3 உரைநடைகளை நாங்கள் படித்தோம். எனவே அந்த வீடியோஸ் எல்லாமே
புதுசாக கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன், அந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்குது. நீங்க அந்த கிளாஸஸை மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோக்களை பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அதோட நாங்க பழமொழிகள் படிச்சோமா என்று கேட்டால் பெருசா படிக்கல. நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை படிக்கிறதுக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க படிக்கிற பாடம் அரபு தமிழ். சரியா? அரபு தமிழ் ஃபர்ஸ்ட் டைமுக்கு இருக்கல்ல, ரைட்? செகண்ட் டைமுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை இன்னைக்கு முழுமையாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்குற ஐடியாவில் தான் நிற்கிறோம். ரைட், ஓகே. அதான முடிச்சுட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை கண்டினியூ பண்ணுவோமா? ரைட். அப்போ நாங்கள் அரபு பழமொழிகளோட அரபு தமிழ் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற பாடம் என்னன்னு கேட்டால் இந்த அரபு தமிழ் தான். சரியா? ரைட் ரைட். நான் உங்களுக்கு அஸ்ஸலாத் என்ற அந்த கவிதையில இருந்து உள்ள வினாக்களை நான் அனுப்பினேன். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அதையும் நாங்கள் கலந்துரையாடுவோம். ரைட். உங்களுக்கு ஸ்கூல்ல பெரும்பாலும் படிப்பிச்சிருப்பாங்க இந்த அரபு தமிழ் இலக்கியம் அல்லது அரபு தமிழ். சரி, அரபு தமிழ் சார்ந்து உருவாகிய இலக்கியம் தான் அரபு தமிழ் இலக்கியம். சரி, அதுதான் தலைப்பு. உங்களோட 10ஆம் ஆண்டு புத்தகத்துல கடைசி அழகாக இருக்கக்கூடியதான் இந்த அரபு தமிழ் இலக்கியம். சரியா? ரைட். இந்த பாடத்தை பொறுத்த மட்டில நாங்க வந்து அதாவது எக்ஸாமுக்கு எப்படி வர கேள்வி அமைப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோம். இப்போ அரபு தமிழ் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று 2 முறை வந்து இருக்குது எக்ஸாம்ல. சரியா? அப்ப அரபு தமிழ் என்பது சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால் தமிழ் உச்சரிப்பிக்கிற இல்லையா, தமிழ் உச்சரிப்பை அரபால எழுதுறத தான் நாங்க அரபு தமிழ் என்று சொல்றது. இப்ப நான் உதாரணமா அவளுக்கு காட்டுறேன் பாருங்க. ரைட் ரைட். இப்ப இது வந்து மேல் இருக்கிற இதை பாருங்களேன். இது உங்களுக்கு சில நேரம் வாசிக்கிறது சிரமமாக இருக்கும். ரைட். மனித கீழ் ஈக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு எழுதலாம். மனித பிறவியினர் சகலரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள். அவர்கள் நியாயத்தையும் மனசாட்சியையும் ஏற்பண்பாக பெற்றவர்கள். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சகோதர உணர்வு பாங்கில் நடந்து கொள்ளல் வேண்டும் என்று இருக்குது. சரி, இப்ப இது தமிழ்ல இருக்கின்ற இந்த ஸ்கிரிப்ட், இந்த வசனத்தை, இந்த வாக்கியத்தை அரபால எழுதுறதான் நாங்க அரபு தமிழ் என்று சொல்றோம். நீங்க பாருங்க, மேல பாருங்க கொஞ்சம். ரைட். மனித பிறவியினர் சகலரும் அண்டு இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு வளமையாக அரபு எழுத்துக்களை நீங்க எந்த ஸ்டைல்ல எந்த முறையில பார்த்திருக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் டிஃபரெண்டான முறையில தான் இந்த எழுத்துக்கள் இருக்கிறத அவங்களுக்கு பார்க்கலாம். இப்ப உதாரணமாக அவங்களுக்கு இந்த எழுத்த பாருங்களேன். என்ற அந்த மவுஸ் நான் வச்சுட்டிருக்கிற இந்த இடத்த பாருங்களா, கொஞ்சம் பாருங்க, நான் காட்டுறேன். சரியா? இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் ஜீம் எப்படி வரும், ஜீம் ஹா எப்படி வரும், ஹா எப்படி வரும் என்றது உங்களுக்கு தெரியும். ஜீம் ஹா ஹா. சரியா? இங்க வந்து கீழால 3 நுக்தாக்கள் வந்து இருக்குது. அப்ப எங்களுக்கு உதாரணமாக ஒரு பரிச்சயமற்ற ஒரு எழுத்தாக இது காணப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலும் இந்த இடத்துல. சரியா? அரபு தமிழ் என்பது ரைட் கொஞ்சம் வித்தியாசமான எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. சரி, அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். ரைட். அப்ப சுருக்கமா சொல்வதாக இருந்தால் தமிழ் உச்சரிப்பா அரபு மொழியில எழுதுறதுதான் அரபு தமிழ் என்று சொல்றார். இது எப்ப உருவாகிச்சு என்று சொன்னால் 18ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுல தான் இது உருவாகினது. சரியா? ரைட். எங்க உருவாகிச்சு என்று சொன்னா எங்க தமிழ் பேசுகின்ற மக்கள் இருந்தாங்களோ அங்க உருவாகிச்சு. அப்ப எங்க இருந்தாங்கன்னா இந்தியால தமிழகத்திலையும் அடுத்த இலங்கையில வாழ்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள். சரியா? அப்ப 18ஆம் நூற்றாண்டில தமிழகம் இந்தியாவில தமிழகத்திலும்
அதே போன்று இலங்கையில வாழ்ந்த முஸ்லிம்களும் என்ன செய்றாங்க, தமிழ் உச்சரிப்ப அரபால எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நாங்க இன்ஷால்லா பின்னுக்கால பார்ப்போம். சரியா? பல காரணங்கள் அடிப்படையில தான் இவ்வாறு செய்தார்கள். அது என்ன காரணங்கள் என்பது பின்னால வரும். அப்ப நீங்க விளங்கிக் கொண்டா சரி, அரபு தமிழ் என்பது 18ஆம் நூற்றாண்டில தமிழகத்திலும் இலங்கையிலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் தமிழ் உச்சரிப்பை அரபு மொழியில் எழுதக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தாங்களாம். அதைத்தான் நாங்க அரபு தமிழ் என்று சொல்றோம். சரியா? இப்ப அடுத்த கேள்வி வரும். அரபு தமிழ் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்த அரபு தமிழ் இலக்கியம். அப்ப நாங்க இலக்கியத்தோட தொடர்பு படுத்தி அடுத்த விஷயத்த சொன்னா சரி. அதாவது அரபு தமிழை ரைட், கொஞ்சம் விஷயத்தை பாருங்க, பாடத்தை பாருங்க. நீங்க கேட்டிருக்கிற எதுக்கும் நான் ரிப்ளை பண்ணி கொண்டு போகல. எந்த டவுட்டா இருந்தாலும் நான் ஒரு சந்தர்ப்பம் தரக்கொள்ள நான் அந்த டைம்ல நீங்க மெசேஜ் பண்றவர்களுக்கு நான் விடைய சொல்லிட்டு போறேன். சரியா? பதில் சொல்லிட்டு போறேன். இப்ப இந்த சப்ஜெக்டை மட்டும் பாருங்க. ரைட். அரபு தமிழ் இலக்கியம் என்பது இப்ப அரபு தமிழ் என்ற அந்த ஒரு மொழி ஒன்று உருவாகிறதானே, ரைட். அந்த மொழியை அரபு தமிழ் என்ற அந்த மொழியை சார்ந்து வளர்ந்த இலக்கியத்தை தான் நாங்க அரபு தமிழ் இலக்கியம் என்று சொல்றது. இப்ப தமிழ் இலக்கியம் என்றால் தமிழ் மொழியை சார்ந்து உருவாகின்ற இலக்கியம் தமிழ் இலக்கியம் உதாரணமாக, ரைட். அதே மாதிரி ஆங்கில இலக்கியம் என்றால் ஆங்கில மொழியை சார்ந்து உருவான இலக்கியம் ஆங்கில இலக்கியம். அரபு இலக்கியம் என்றால் அரபு மொழியை சார்ந்து உருவான இலக்கியம் அரபு இலக்கியம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். அதே போலதான் அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்ன கருத்து? அரபு தமிழை சார்ந்து உருவான இலக்கியத்தை நாங்க அரபு தமிழ் இலக்கியம் என்று அழைப்போம். சரியா? ரைட். அப்ப அரபு தமிழ் எப்போது தோற்றம் பெற்றதுன்னு கேட்டா 18ஆம் நூற்றாண்டு. சரியா? 18ஆம் நூற்றாண்டு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்குமா? என்ன ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி? ரைட். 1700க்கும் 1800க்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நாங்க 18ஆம் நூற்றாண்டு என்று சொல்றது. இப்ப இது 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 2000ஆம் ஆண்டுக்கும் 2100ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை நாங்க 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்றோம். நீங்க வரலாறு பாடங்களை படிச்சிருப்பீங்க. இப்ப 18ஆம் நூற்றாண்டு என்பது 1700க்கும் 1800களுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியைத்தான் நாங்க 18ஆம் நூற்றாண்டு என்று சொல்றது, கிறிஸ்துக்கு பின். அப்ப இந்த கால பகுதியில தான் அரபு தமிழ் என்ற இந்த மொழி உருவாகியது. சரி, இப்ப அரபு தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன நீங்க பாருங்க. ரைட், இங்க கீழே இருக்குது. இது அரபு தமிழ் எழுத்துக்கள். சரியா? அரபு தமிழ் எழுத்துக்கள் தான் இங்க கீழே இருக்குது. ரைட். இப்ப இந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்பதை நீங்க பாருங்க. ரைட். அதுல பாருங்க, அரபு மொழியில மொத்தமாக 28 எழுத்துகள் இருக்குது. சரியா? ரைட். அரபு மொழியில மொத்தமாக 28 எழுத்துகள் இருக்குது. சரியா? நீங்க ரைட், இங்க பாருங்க. 3, 6, 9, 12, சாரி இதல்ல. ரைட், 28 எழுத்துகள். அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், தால் என்று மொத்தமாக 28 எழுத்துகள் இருக்குது. இந்த 28 எழுத்துகள்ல தமிழ் மொழியில உச்சரிக்கிற நேரம், இந்த 28 எழுத்துக்களை நாங்க தமிழ்ல உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத சில மெய் எழுத்துகளும் இருக்குது. அவ்வாறான எழுத்துகள் 18 இருக்குது. சரியா? தமிழ் மொழியில உச்சரிக்கிற நேரம் அரபு மொழியில இருக்கின்ற அந்த எழுத்துகள்ல சில எழுத்துகளுக்கான தமிழ் மொழியில சரியான ஒளியை பெற முடியாத எழுத்துகளும் இருக்குது. உதாரணமா பா. இப்ப நாங்க பெரும்பாலும் பான்ற எழுத்து தமிழ்ல இல்லை, அப்படித்தானே? பா. இப்ப அப்பா தான் நாங்க கூப்பிடுறோம். அப்பா, வா, அப்பா. சரியா? அப்படித்தான் நாங்க கூப்பிடுறது இல்லையா? ரைட். பா என்ற எழுத்துல இப்ப நாங்க சில நேரம் இப்ப தம்பி அண்டு வரக்குள்ள
ஏன்னா பீனானதான் நாங்க போடுறது உச்சரிக்கிற நேரம் இம்மோடு சேர்ந்து வரக்கொள்ள அந்த தம்பி என்று உச்சரிக்கிறத தம்பி என்று தான் உச்சரிக்கிற உதாரணமாக. சரியா? அப்ப இந்த பாவுக்கு நிகரான தமிழ் எழுத்து இல்லை. அது மாதிரி தாவுக்கு நிகரான தமிழ் எழுத்து இல்லை. ஜீமுக்கு நிகரான தமிழ் எழுத்து வந்து தமிழ் எழுத்து இல்லை, நான் நினைக்கிற வட எழுத்து இருக்குது. சரியா? நம்ம உதாரணமா இப்ப சில எழுத்துகளுக்கு நீங்க கற்பனையில வரலாம், இந்த எழுத்துகளுக்கு இருக்குதே அப்படி என்று. இல்லை, அப்படி அல்ல. இந்த குறிப்பிட்ட எழுத்துகளுக்கு நிகரான தமிழ் எழுத்துகள் இல்லை. உதாரணமாக ஃப ஃப என்ற எழுத்துக்கு இல்லை. சரியா? காஃபுக்கு இல்லை, பாவுக்கு இல்லை, கைன் எப்படியுமே இல்லை, ஐன் அது இல்லவே இல்லை. சரியா? இவ்வாறு குறிப்பிட்ட சில எழுத்துகளுக்கு எழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத தமிழ் எழுத்துகள். சரியா? அதாவது தமிழ் மொழியில நாங்க குறிப்பிட்ட இந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத எழுத்துகள் 18 இருக்குது. சரியா? அதே மாதிரி தமிழ்ல உங்களுக்கு தெரியும் 247 எழுத்துகள் மொத்தமாக இருக்குது. சரியா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அந்த உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துகளையும் நாங்க பெருக்கி வாரது 246 இல்லையா? 12 தர 18 246. இந்த 246ஓட ஆயுத எழுத்து இரண்டாவே நாங்க சேர்த்து கொள்ள 247. இந்த 247 எழுத்துக்கள்ல பெரும்பாலும் 13 எழுத்துக்களை அரபு மொழியில உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத எழுத்துகள் இருக்குது. உதாரணமாக ஏ ஏ என்று அரபில எங்கேயுமே இல்லை, அரபில இல்லை. சரியா? உதாரணமாக க க என்ற சவுண்ட் அரபில இல்லை. ட அதாவது படம், இந்த ட அந்த சவுண்ட் இல்லை, த அந்த சவுண்ட் இல்லை, அந்த அந்த சவுண்டுக்கு ஏற்ற அரபு எழுத்து இல்லை. உதாரணமா நான் சொல்ற விளங்குறேன் புள்ளக, நீங்க பாருங்க. மீம் என்ற எழுத்து எடுத்துக்கொண்டா ம, அதுக்கு நிகரான தமிழ் எழுத்து இருக்குது இல்லையா? ம என்று இருக்குது. அப்ப தமிழ்லையும் மவுக்கு நிகரான எழுத்து மீமுக்கு நிகரான எழுத்து ம என்று தமிழ்ல இருக்குது. தமிழ்ல காணப்படக்கூடிய ம அல்லது என்ற எழுத்துக்கு நிகரான அரபு எழுத்து அரபு மொழியில் இருக்குது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தா அரபு மொழியில மொத்தமாக 28 எழுத்துகள்ல 18 எழுத்துக்களை நாங்க தமிழ் மொழியில உச்சரிக்கிற நேரம், தமிழ் மொழியில பார்க்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத எழுத்துகள் 18 இருக்குது. அந்த 18 எழுத்துகளும் தான் ஒளிங்க தரப்பட்டிருக்குது. அதே போல தமிழ் மொழியில 247 எழுத்துகள்ல 13 எழுத்துகள் இருக்குது. அதை நாங்க அரபுல உச்சரிக்கிற நேரம் அல்லது அரபு அந்த அரிச்சுவடிய அரபு எழுத்துக்களை பார்க்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாத 13 எழுத்துகள் இருக்குது. அதுதான் ஏ உதாரணமா. சரியா? ட ட க ரைட் அதெல்லாம் இருக்குது. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இப்ப ஒரு சிக்கல் தானே. அதாவது எல்லா எழுத்துகளுக்கும் நிகரான அரபுல உள்ள எல்லா எழுத்துகளுக்கும் நிகரான தமிழ் எழுத்துகளும் இல்லை, தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துகளுக்கும் நிகரான அரபு எழுத்துகளும் இல்லை. எனவே இது ஒரு சிக்கல். இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக வேண்டி தான் ஒரு எழுத்து சீர்திருத்தம் ஒன்று செய்யப்பட்ட. அதன் விளைவாக உருவாகின 11 புதிய எழுத்துக்கள் உருவாகின. எத்தனை எழுத்து? 11 புதிய எழுத்துகள். அரபு எழுத்துக்களுடன் அரபு ஆல்ரெடி 28 எழுத்துகள் இருக்குது. இந்த 28 எழுத்துக்கள்ல குறிப்பிட்ட சில எழுத்துகளுக்கு புள்ளியான நுக்தான்னு நாங்க அரபால சொல்றோம். இந்த புள்ளிகளை சேர்ப்பதன் மூலமாக புதிதாக இணைந்து கொண்ட எழுத்துக்கள் வந்து 11. எங்களுக்கு தமிழ் இசு ஒன்றல்ல, தமிழ் நீக்கிறத நாங்க அரபுல தானே எழுதுறோம். அதுதான் அரபு தமிழ் என்று சொல்றது. தமிழ் நீக்கிறத தான் நாங்க அரபுல எழுத போறோம். எனவே தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துகளுக்கும் நிகரான அரபு எழுத்து இல்லை. சரியா? அதனால ஏற்கனவே உள்ள 28 எழுத்துகளோட புதிதாக புள்ளிகள் சேர்ப்பதன் மூலமாக உருவான 11 எழுத்துகளும் சேர்ந்து மொத்தமாக 39 எழுத்துக்களை கொண்டதாக இந்த அரபு தமிழ் என்ற இந்த மொழி உருவாக்கப்பட்டது. விளங்கினா? அத்தகையோட புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். அரபு எழுத்துகளுடன் புள்ளியை சேர்ப்பதன் மூலம் 11 புதிய எழுத்துகள் உருவாக்கப்பட்டன. இதன் விளைவாக அரபும்
அரபும், அரபன்னா ஏற்கனவே 28, அரபும் புதிதாக சேர்க்கப்பட்ட அரபு தமிழ் எழுத்துகளும், அதுதான் 11. அப்ப 28 சக 11 39, மொத்தம் 39 எழுத்துக்களை கொண்டதாக இம்மொழி அமைந்தது. சரியா? ரைட். உங்களுக்கு இப்ப இன்னொரு விஷயம், ரைட், இதோட சிலபஸுக்கு உட்பட்ட விஷயமும் தான். சில நேரம் சின்ன சின்ன கேள்விகளுக்கு வரலாம். ரைட். இப்ப அரபு மொழியில 28 எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்களை நாங்க தமிழ் மொழியில் உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாது உள்ளது என்று கேட்டால் 18. அதே போல தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்களை நாங்க உச்சரிக்கிற நேரம், அரபியில உச்சரிக்கிற நேரம் சரியான ஒளியை பெற முடியாதுன்னு கேட்டால் 13. அந்த மாதிரி சின்ன கேள்விகள் வரலாம். ரைட். ஆனா இப்ப இந்த இதுவரைக்கும் அந்த நுணுக்கமாக கேள்விகள் வந்ததில்லை. அந்த எழுத்துக்களை குறிப்பிடுக அப்படியெல்லாம் வந்ததில்லை. இந்த 18 எழுத்துகளும் யாவை, 13 எழுத்துகளும் யாவை, அப்படியெல்லாம் எக்ஸாமுக்கு வந்ததில்லை. அரபு தமிழ்ல வாக்கியம் எழுதத்தான் வந்திருக்குது. அதை நாங்க பின்னுக்கு பார்ப்போம். அரபு தமிழ்ல நீங்க வாக்கியம் எப்படி எழுதணும் என்பது சம்பந்தமாகத்தான் கேள்விகள் பார்க்கிற. அதே நேரம் குறிப்பிட்ட சில எழுத்துகளுக்கு அரபு தமிழ் எப்படி எழுதுறது என்பது சம்பந்தமாக கேள்வி வந்திருக்குது. நாங்க அதை பாஸ் பேப்பர் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப நீங்க பாருங்க, இதுதான் எழுத்துகள். ரைட். இது பாருங்க, அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஜீம் ஐதா ஹா ஹா. சரியா? இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து. சரியா? ரைட். அது ஹா தால், அது மாதிரி பாருங்க. இப்ப தால்களை பரிச்சயம் நீங்க பார்த்தா அவ்வளவு விளங்கும். சரியா? இந்த தால்களை பரிச்சயம், இந்த தாலும் எங்களை பரிச்சயம். சரியா? அப்ப எங்களுக்கு பரிச்சயமற்ற ஒரு எழுத்து ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் விளங்குதா? இதுகளுக்கு தெரியல என்ன எழுத்துன்னு தெரியல. உதாரணமா அதே மாதிரி எங்களை பரிச்சயமான எழுத்துக்களை நாங்க சும்மா பார்த்து கொண்டு போவோம். சரியா? ரைட். உதாரணமாக இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் தான் இந்த பா, இந்த தா, இந்த சா. ரைட். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜீம் தெரியும். ரைட். ஹா தெரியும். ஹா தெரியும். ரைட். இந்த ரா எங்களுக்கு தெரியும். இந்த ஜா தான் எங்களுக்கு தெரியும். சீன் தெரியும். ஷீன் தெரியும். சாது, ரைட், இது தெரியுமா? லாது தெரியும். ரைட். ஓகே. பா, ரைட். லா, ஐன், அங்கெல்லாம் கைன், அப்புறம் ஃபா, ரைட், அப்புறம் காஃப், அது தெரியும். கேஃப் தெரியும். இது கேஃபை கீழால சின்ன நுக்தாண்டு வந்திருக்கிற, அதோட எல்லாம் தெரியும். மீம் தெரியும். நூன் தெரியும். இது 2 எழுத்துகளும் நூன் தான். பாருங்க, நூன் இருக்குது. ஆனா நூனு கீழால ஒரு நுக்தா வந்திருக்குது. இந்த நூனு கீழால 2 நுக்தாக்கள் வந்திருக்குது. அடுத்த ஹா, அடுத்த வாவ், அடுத்த யா. சரியா? இப்ப நீங்க மற்ற எழுத்துக்களை பாருங்க பார்க்க. சரியா? இந்த எழுத்து ஒன்று. ரைட். உதாரணமா ஒன்று, ஏற்கனவே 2 3 4, இதுல 5. ரைட். இது ஒன்று 6 7, ரைட், 8 9, ரைட், 10 11. விளங்கினா உங்களுக்கு? ரைட். அப்ப மொத்தமாக 28 எழுத்துகள் ஈக்கணும் அரபில. இப்ப நாங்க பாவத்தான் போட்டிக்கிறோம், அலிஃபை சேர்த்துக்கொள்வோம். ரைட். இப்ப நாங்க சிவப்பு நிறத்தால வட்டம் போட்டிக்கிறத என்ன பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27, இங்க ஒன்று இருக்குது 28. நான் கடைசியா வட்டம் போட்டது அலிஃபுக்கு 28. அதெல்லாம் பச்சை நிறத்துல இந்த அலிஃப் இல்ல, இது சிவப்பு நிறத்துல வருமா? ரைட். ஓகே. ரைட். அடுத்த பச்சை நிறத்தில் இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப மொத்தமாக நீங்க பார்த்தா விளங்குற 39 எழுத்துகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு பரிச்சயமான எழுத்துகள் 28. அந்த எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும், இனம் காணலாம். பரிச்சயமற்ற, அதாவது நுக்தாக்கள் இணைப்பதன் மூலமாக, இந்த பாருங்க, ஜீமுக்கும் ஹாவுக்கும் நடுவுல இந்த இடத்துல இருக்கிற எழுத்த பாருங்க,
இது நடுவுல 3 நுக்தாக்கள் இணைக்கப்பட்டிருக்குது. எதற்காக? இச் என்ற அந்த சவுண்டுக்காக வேண்டி. அதே போல உதாரணமா சரியா, இந்த தாலுக்கும் இடையில தாலி கீழால ஒரு நுக்தா வந்து ஒரு எழுத்து இட்டைக்கும் இட்ட குறிக்கிறது. தாலி கீழால 2 நுக்தாக்கள் வந்திருக்கிற வந்து இட் டானா அந்த படம் என்ற வரக்குள்ள வாரதாக்கும் சரியா. அமைதான் ராவுக்கும் சாவுக்கும் இடையில ஒரு எழுத்து இருக்குது. சாதுக்கும் லாதுக்கும் இடையில காலான லாவை குறிக்கிற ஒரு எழுத்து ஒன்று இருக்குது சரியா. அதே போல லாதுக்கும் தாவுக்கும் இடையில லாதி கீழால் ஒரு நுக்தா, ஐனுக்கு நடுவுல 3 நுக்தாக்கள் இருக்குது. பாவு கீழால் ஒரு நுக்தா இருக்குது. கேஃபி கீழால் ஒரு நுக்தா இருக்குது. நூனு கீழால ஒரு நுக்தா, அது வந்து 3 சொல்லி இன்னன்னா குறிக்கிறது. நூனு கீழால 2 நுக்தா வந்து அது என்ற கருத்துல வாருது. அப்ப இந்த அளவு டீப்பாக நீங்க எக்ஸாமுக்கு பார்க்கணும் என்ற தேவை ஒன்று இல்லை சரியா. ரைட், நான் சொல்றது என்னன்னா அரபு தமிழ் என்ற இந்த மொழி எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பதைத்தான் நாங்க பார்த்தோம். கிளியரா அவளுக்கு இப்ப? ரைட், அப்ப சரியா, அரபு தமிழ் என்ற இந்த மொழி வந்து மொத்தமாக அரபு மொழியில் காணப்படக்கூடிய 28 எழுத்துகளும் அதே போன்று நுக்தாக்கள் சேர்க்கப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட 11 எழுத்துகளுமாக இணைந்து 39 எழுத்துக்களை கொண்டதாக இந்த அரபு தமிழ் என்ற இந்த மொழி தோற்றம் பெற்றது சரியா. ரைட், ஓகே ரைட். அப்ப நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு வாய்ச்சி காட்டினேன். ரைட், இப்ப அரபு லிபி என்பது என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க தமிழ் மொழியில் காணப்படுற அரபால எழுதுறதானே, அதைத்தான் நாங்க இப்ப அரபு லிபி என்று சொல்றோம். அதே மாதிரி உலகத்துல வேறு பல மொழிகளும் அரபு லிபியில எழுதப்பட்டிருக்குது சரியா. தமிழ் பேசக்கூடிய உலகத்துல மாத்திரமல்லாமல் உலகத்துல வேறு பல மொழிகளும் அரபு லிபியில் எழுதப்பட்டிருக்கிற. இப்ப உதாரணமாக இதுகள் கேள்விகளுக்கு வரலாம். அரபு லிபியில் எழுதப்பட்ட மொழிகள் 2 குறிப்பிடுக அல்லது 4 குறிப்பிடுக என்று வரலாம். அந்த அடிப்படையில் ஒன்று சுவாஹிலி மொழி, சவாஹிலியா அல்லுகத்து அஸ்ஸவாஹிலியா என்று சொல்லி நாங்க அரபு பாடம் எடுக்கிறவங்க இதுல இருந்தா ஒளிஞாபகம் இருக்கும். அல்லுகத்து அஸ்ஸவாஹிலியா என்ற ஒரு மொழி நாங்க படிச்சோம் சரியா. அதான் எந்த மொழி? சுவாஹிலி மொழி என்று சொல்றது. இது வந்து எங்க இருக்குது? தென்கிழக்கு ஆப்பிரிக்கால தன்சானியா பகுதியில சுவாஹிலி மொழி காணப்படுகின்றது. அதே போல மலேசியாவில் ஜாவி மொழி, ஜாவாக்கள் மொழி, ஜாவி மொழி. துருக்கிய மொழி, உஸ்பெகிஸ்தான் இருக்கக்கூடிய உஸ்பெக் மொழி, இதெல்லாம் வந்து அரபு லிபியில் எழுதப்பட்ட மொழிகள் சரியா. அப்ப அரபு தமிழ் போன்று உலகில் அரபு லிபியில் எழுதப்பட்ட மொழிகள் என்னன்னு கேட்டா, உதாரணமாக எங்களுக்கு இவற்றை குறிப்பிடலாம். சுவாஹிலி மொழி, ஜாவி மொழி, துருக்கிய மொழி, உஸ்பெக் மொழி. இதுல ஒரு மேலதிக தகவலுக்காக வேண்டி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புத்தகத்திலும் இருக்கும். ஹிந்தி என்ற அந்த மொழி இருக்கிறதானே, இந்தியாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி ஹிந்தி மொழி சரியா. நான் நினைக்கிறேன் இந்தியாவோட அரச மொழியாகத்தான் இருக்கும். அப்ப ஹிந்தி மொழி, இந்த ஹிந்தி மொழிய அரபு மொழியில எழுத தொடங்கி, இப்ப எப்படி தமிழ அரபால எழுதி அரபு தமிழ் என்ற அந்த மொழியை நாங்க பார்க்கிறோமோ, அதே மாதிரி ஹிந்திய அரபு லிபியில அரபு மொழியில எழுத ஆரம்பிச்சு அதனால உருவாகின ஒரு மொழியாகத்தான் உருது மொழி என்று சொல்வார்கள். விளங்கினா? ஹிந்தி மொழி உருது மொழி, ஹிந்தி மொழிய அரபால எழுத வைத்து அதனால உருவாகின ஒரு மொழியாக உருது மொழியை குறிப்பிடுவார்கள். ரைட், ஓகே ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் அரபு தமிழ் என்றால் என்ன என்று விளங்கி இருக்கும் சரியா. எப்போது தோற்றம் பெற்றது, எந்த பகுதியில தோற்றம் பெற்றது என்ற ஒரு விளக்கமும் கிடைச்சிருக்கும். அடுத்த அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்னன்னு தெரிந்திருக்கும். அடுத்த அரபு தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்பதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அதே போல அரபு தமிழ் சார்ந்த எழுத்துக்களை நாங்க ஒரு அட்டவணை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதல்லாம கடைசியா பார்த்ததுன்னா அரபு லிபியில் எழுதப்பட்டுள்ள வேறு சில மொழிகளையும் நாங்க பார்த்தோம் சரியா. ரைட், இப்ப நாங்க பார்க்கறது என்னன்னா அரபு தமிழ் ஏன் தோற்றம் பெற்றது என்பதை சுருக்கமாக நாங்க பார்ப்போம். ஒரு காலம் இருந்துச்சு என்னன்னா அல் குர்ஆன் இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியல,
உதாரணமாக ஒரு காலம் இருந்தா இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் என்ற ஒரு காலம் ஒன்று இருந்த இவன் நாங்க இங்கிலீஷா எப்படி படிக்கிறோம் என்றது எங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் என்ற பத்துவா வழங்கப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்தது. ஏன்னா அது மிஷனரிஸ் செல்வாக்குக்கு உட்பட்டு முஸ்லிம்கள் வந்து கிறிஸ்தவர்களாக அல்லது மிஷனரிகளுடைய அந்த மத ரீதியான சிந்தனா மாற்றத்துக்கு உட்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் என்று பத்வா வழங்கப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. அது அந்த காலத்துக்கு உண்மையிலே ஓகே தான், சரியா? அவ்வாறு திருக்குர்ஆனுக்கு அரபு அல்லாத, இப்ப நாங்க ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறோம் இல்லையா, இந்த குர்ஆனுக்கு அரபு அல்லாத ஏனைய மொழிகள்ல விளக்க உரை எழுதும் போது, சரியா, விளக்கம் எழுதுற, தப்சீர் செய்யற, விளக்கம் எழுதுற, இப்ப நாங்க குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுறதானே, முஃபஸ்ஸிருங்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், இமாம்கள் என்ன செய்வார்கள்னா குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் எழுத கொள்ள அரபால எழுதுறன்றது பிரச்சனை இருக்கல்ல. ஆனா அரபு மொழி அல்லாத வேறு மொழிகள்ல விளக்கம் எழுத கொள்ள குர்ஆனுடைய கருத்துகள், குர்ஆனுடைய உச்சரிப்புகள் சிதைவடையலாம், கருத்துகள் மாறலாம் என்று அஞ்சப்பட்ட ஒரு காலத்துல திருக்குர்ஆனுக்கு தமிழ்லையும் கூட என்ன செய்யப்படாது, விளக்கம் எழுதக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஒன்று காணப்பட்டது, சரியா, என்ற ஒரு கருத்து ஒன்று காணப்பட்டது. எனவே இந்த டைம்ல அரபு அல்லாத மொழியில விளக்கங்கள் எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில தான் அவளுக்கு திருக்குர்ஆனுக்கு அரபு அல்லாத மொழியில விளக்கங்கள் எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலப்பகுதியில தான் அரபு தமிழ் அல் குர்ஆனுக்கான விளக்கங்களை வழங்கும் வகையில எழுச்சி பெற்றது. அரபு தமிழ் ஏன் உருவாகிச்சு என்று சொன்னா, அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதணும், அல் குர்ஆனுக்கான விளக்கத்தை அரபு அல்லாத ஏனைய எந்த மொழியிலும் எழுதக்கூடாது, அது தமிழ்லையோ அல்லது வேறு எந்த மொழியிலேயோ எழுதுவது கூடாது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் தடை செய்திருந்த ஒரு காலப்பகுதியில குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவதற்காக வேண்டி, நல்லா கேட்டுங்க, அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழிதான் அரபு தமிழ் என்ற இந்த மொழி, சரியா? அப்ப நீங்க சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னா, அல் குர்ஆனுக்கு அரபு அல்லாத வேறு எந்த மொழியிலும் விளக்கம் எழுத தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் அல் குர்ஆனுக்கு, சரியா, அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவதற்காக வேண்டி, தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் என்ன மொழி, அரபு தமிழ் மொழி. இது சும்மா தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழி ஒன்று அல்ல. நடைமுறையில இந்த மொழி புழக்கத்துல இல்லாவிட்டாலும் கூட சில நேரம் உங்களோட உம்மட உம்மும்மாரு, சரியா, அல்லது உங்களோட வீட்டிலேயே இருக்கின்ற உம்மும்மா வாப்பும்மா அள்ளிட்ட அல்லது அப்பம்மார்கிட்ட கேட்ட அவங்களுக்கு சில நேரம் இது தெரிந்திருக்கும், இந்த மொழி தெரிந்திருக்கும். இப்ப நடைமுறையில இது புழக்கத்துல இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இது வந்து மிச்சம் வளர்ந்து வந்த ஒரு மொழியாக அரபு தமிழ் மொழியா எங்களுக்கு அடையாளம் காணலாம். சரி, இப்ப ரைட், இதுகள் தான் கேள்விக்கு வரும். அரபு தமிழ் எழுதப்பட்ட தப்சீர் நூல்கள் இரண்டை குறிப்பிடுக, அப்படி வந்திருக்குதா, அது தப்சீர் நூல் ஒன்றையும் ஃபிக்ஹ் நூல் ஒன்றையும் குறிப்பிடுக, அது 11ஆம் ஆண்டிலையும் இருக்குது, சரியா? ரைட், அந்த அடிப்படையில நீங்க பார்க்கலாம். ரைட், ரைட், தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபி தப்சீருல் குர்ஆனில் கரீம், இது வந்து அரபு தமிழ்ல எழுதப்பட்ட, சரியா, அரபு தமிழ்ல எழுதப்பட்ட அல் குர்ஆனுக்கான ஒரு விளக்க நூல், தப்சீர் நூல். அதே மாதிரி இன்னொன்று தான் தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபி தர்ஜுமதி தப்சீருல் குர்ஆன், அதே போல ஃபுதூஹுர் ரஹ்மானியா ஃபி தப்சீரி கலாமி அர் ரப்பானியா. ரைட், இது கொஞ்சம் பெருசு, என்ன உங்களுக்கு பாடமாக்கும் கஷ்டம், நீங்க இதை சுருக்கமாக கூட பாடமாக்கி கொள்ளலாம். உதாரணமாக ஃபுதூஹுர் ரஹ்மானியா, இந்த அளவு நீங்க பாடமாக்கி கொண்டாலும் ஓகே தான். உங்களால முடியுமாக இருந்தா ஃபுல்லா பாடமாக்குங்க. ஃபுதூஹுர் ரஹ்மானியா ஃபி தப்சீரி அல் கலாமி ரப்பானியா, சரியா? இது கொஞ்சம் பெருசு, பாடமாக்குறது கஷ்டமா இருந்தா நீங்க ஃபுதூஹுர் ரஹ்மானியா என்றாவது பாடமாக்கி கொள்ளுங்க, சரியா?
அதே போலதான் தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபி தப்சீரி அல் குர்ஆனில் கரீம். ரைட். ஏதாவது 2 கிதாபுட 2 புத்தகத்தின பேரை நீங்க கட்டாயமாக பாடமாக்கி கொள்ளுங்கோ. ரைட் ரைட் ஓகே. அப்ப இது வந்து ஆக முக்கியமா நான் சொல்ற விஷயங்கள். நீங்க புத்தகத்துல இந்த இடத்துல நோட் பண்ணி கொண்டு போங்க, ஏன்னா இதை வச்சுதான் கேள்விகள் வாருது. ரைட். அதே போல அரபு தமிழ் வந்து இலங்கையில மட்டுமல்ல, நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இந்தியாவோட தமிழ் பேசக்கூடிய மக்களிடமும் புழக்கத்தில் இருந்த ஒரு மொழி. ரைட். எனவே இது ஒரு புதிய கலாச்சாரத்தை தோற்றுவித்த ஒரு மொழியாக இந்த அரபு தமிழ் மொழியை பார்க்குறாங்க. ரைட். அப்ப இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அல் குர்ஆனுக்கு அரபு மொழி அல்லாத ஏனைய எந்த மொழியிலும் விளக்க உரை எழுதுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக வேண்டி, சரியா, அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய வகையில தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழிதான் அரபு தமிழ் என்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போலதான் இந்த பந்தயம் பாருங்க, தமிழ் எழுத வாசிக்க தெரியாத மக்களுக்கு, தமிழ் எழுத வாசிக்க தெரியாத மக்களுக்கு, தமிழ் தெரியாது, தமிழ் எழுதவும் தெரியாது, தமிழ் வாசிக்கவும் தெரியாது, இப்படிப்பட்ட மக்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அடிப்படை விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக ஆரம்பத்தில் அரபு தமிழ் பயன்படுத்தப்பட்டு, சரியா, தமிழ் தெரியாது ஆனா அரபு தெரியும். நீங்க இப்ப ஊர்களையும் கண்டிருப்பீங்க, தமிழ் வாசிக்கவும் தெரியா, தமிழ் எழுதவும் தெரியா, ஆனா அவங்க குர்ஆன சரளமாக ஓதுவாங்க, குர்ஆன திருத்தமாக ஓதுவாங்க. அரபோட அவங்களுக்கான பரிச்சயம் அதிகமாக இருக்கும், அப்படி இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் தமிழ் பேசவோ தமிழ் எழுதவோ தமிழ் வாசிக்கவோ தெரியாத மக்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாம் சார்ந்த அடிப்படை அம்சங்களையும் அறிந்து கொள்வதற்காக ஆரம்பத்தில் அரபு தமிழ் பயன்படுத்தப்பட்டு வந்தது. தொடர்ந்து காலப்போக்கில் இது எப்படி மாறிச்சென்றா, தினசரி என்றால் நாளாந்தம், ஒவ்வொரு நாளும் நாளாந்த பத்திரிகை அரபு தமிழ்ல வெளியிடப்பட்டு அரபு தமிழ்ல அந்த பத்திரிகை வரும், அதாவது வரக்கூடிய அளவுக்கு அந்த அரபு தமிழ் வளர்ச்சி கண்டது. விளங்கினா? அப்ப உருவாக்கப்பட்ட நோக்கம் வேற, ஆனா அது எந்த அளவு வளர்ச்சி கண்டதுன்னு சொன்னா, தினசரி பத்திரிகை வரக்கூடிய அளவுக்கு இந்த அரபு தமிழ் வளர்ச்சி கண்டது. சரியா? ரைட். அதே போல இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஎம்ஏ அசீஸ். ஏஎம்ஏ அசீஸ் என்பவர் இலங்கையில வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒருவர் இல்லையா. அப்ப அவர் வந்து அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ், சரியா, அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்ற பெயர்ல ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அப்ப இது கூட காட்டுது இந்த அரபு தமிழுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்கு சிறந்தது ஒரு சான்று. ரைட். அதே போல அரபு தமிழை பயன்படுத்தி உருவான இலக்கியம் தானே அரபு தமிழ் இலக்கியம் என்று பார்த்தோம். அப்ப இந்த அரபு தமிழை பயன்படுத்தி பல்வேறு இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்றன. அது வந்து இந்த சமூகத்துல நீண்ட காலம் பயன்பாட்டிலும் இருந்திருக்குது. சரியா? ரைட். ஆனாலும் நாங்க பின்னுக்கும் பார்ப்போம், இந்த அரபு தமிழ்ல கூடுதலாக பேச்சு வழக்குல உள்ள சாதாரண சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. அதே நேரம் இதுல மொழி நடை வந்து பழங்காலத்துக்குரிய ஒரு மொழி நடையாக இருந்ததால 20ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்ற இந்த மொழிய 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சில அறிஞர்கள், அது தமிழ் பேசக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தான், முஸ்லிம் அறிஞர்களும் தான், இவர்கள் இந்த மொழியை விமர்சித்ததால காலப்போக்கில இந்த அரபு தமிழ் இலக்கியத்தின சிறப்பு மங்களாக குறைந்து போக ஆரம்பித்தது. விளங்கினா? ரைட். அதாவது 18ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற இந்த அரபு தமிழ் அல்லது அரபு தமிழ் சார்ந்து உருவாக இந்த அரபு தமிழ் இலக்கியத்தில் உள்ள சொற்கள் சாதாரண சொற்களாக காணப்பட்டதாலும், அதே போல இந்த அரபு தமிழ் இலக்கிய வடிவங்கள்ல காணப்பட்ட அந்த மொழி நடை பழங்காலத்துக்குரிய ஒரு மொழி நடையாக காணப்பட்டதனாலும் 20ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த அறிஞர்கள், தமிழ் பேசுகின்ற தமிழ் புலவர்கள் சிலர், எல்லாரும் அல்ல சிலர், இந்த மொழியை விமர்சிக்க ஆரம்பிச்சதுனால
இந்த அரபு தமிழ் இலக்கியத்துடைய சிறப்பு குறைய ஆரம்பித்தது. அதே நேரம் இந்த அரபு தமிழ் என்பது ஆண்களை விட பெண்களிடத்தில்தான் கூடுதலாக புழக்கத்தில் காணப்பட்டன. சரியா? ரைட். இப்போ நாங்க சில உதாரணங்களை பார்ப்போம். உதாரணமாக உரைநடை வடிவிலான இலக்கியங்கள். உங்களுக்கு தெரியும், இப்ப இலக்கியத்தை நாங்க ரெண்டா பிரிப்போம். கவிதை நடை வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை என்று சொல்றோம். உரைநடை என்று வரக்கொள்ள இல்ல அந்த கவிதைக்குரிய சிறப்புகள் இருக்காது, எதுகை மோனை அப்படியெல்லாம் இருக்காது. சும்மா ஸ்பீச் மாதிரி, சும்மா பேசுற மாதிரி, கட்டுரை மாதிரி அப்படித்தான் இருக்கும். இப்போ உரைநடை வடிவிலானவை என்பதை எங்களுக்கு இப்படி பிரிக்கலாம். ஏன்னா ரைட், குத்துபாக்கள், தப்சீர் நூல்கள், சட்ட நூல்கள், சட்ட நூல்கள்னா ஃபிக்ஹ் நூல்களை, மெய்ஞான நூல்கள், பிலோசபி, நாவல்கள், சீவிய சித்திரம், சரி சீவிய சரித்திரம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக எங்களுக்கு உரைநடை வடிவில் அமைந்த இலக்கியத்துக்கு உதாரணங்கள் கீழே தரப்பட்டிருக்குது. உதாரணமாக நாவல் நாவல் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக மதீனத்துல் நுஹாஸ் என்பது அரபு தமிழ்ல காணப்படக்கூடிய ஒரு நாவல். சரி, அரபு தமிழ் இலக்கியத்தில் காணப்படக்கூடிய ஒரு நாவல். இது யாரால் எழுதப்பட்டது? மாப்பிள்ளை ஆலிம் என்பவரால் எழுதப்பட்டது. மெய்ஞான நூல்கள், பல்சஃபா நூல்கள், ஷம்சுல் மஅரிஃபா, கனிமத்து சாலிஹின் போன்ற நூல்களை குறிப்பிடலாம். சரியா? அங்கல தரப்பட்டிருக்கிற அந்த நூலை எழுதியவருடைய பேரை அப்துல் காதர் சாஹிப் ஷம்சுல் மஅரிஃபா என்ற நூலை எழுதினாரு. ஆலிமுல் அரூஸ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தான் கனிமத்து சாலிஹின். ரைட். அதே போல சட்ட நூல்களுக்கு உதாரணமாக ஃபத்ஹுத்தய்யான், அஹ்காமுல் முஸ்லிமீன் போன்றவற்றை குறிப்பிடலாம். தப்சீர் நூல்களுக்கு உதாரணமாக ஃபத்ஹுர் ரஹ்மான், அதே போல ஃபுதுஹுர் ரஹ்மானியா. சரியா? நான் சொன்னேன், அந்த உங்களுக்கு ஃபுல்லா பாடமாக்க கஷ்டமா இருந்தால் இந்த அளவு கூட பாடமாக்கி கொண்டா போதும். ரைட். ஃபத்ஹுர் ரஹ்மான், அதே போல ஃபுதுஹுர் ரஹ்மானியா. அதே போல குத்துபாக்களுக்கு உதாரணம் என்ன? ஹிக்மத் இப்னு நாதா. சரியா? அதே போல சீவிய சரித்திரம், அதுக்கு உதாரணம் என்ன? கத்தீஜா நாஹி சீவிய சரித்திரம், அதே போல நாலிமாம் சரிதை. சரியா? இதெல்லாம் உரைநடை வடிவில் ஆனவை. ரைட். அதே போல கவிதை வடிவில் அமைந்த இலக்கியத்துக்கு எங்களுக்கு இதை உதாரணங்களாக சொல்லலாம். மசாலா, முனாஜாத், நாமா, படைப்போர், மாலை, சரியா, கிஸ்ஸா, இதெல்லாம் அரபு தமிழ்ல காணப்பட்ட கவிதை நடை வடிவிலான இலக்கியங்களுக்கான உதாரணங்கள். அப்படின்னா என்ன என்றதை நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுல முதலாவது தான் முனாஜாத். முனாஜாத் என்றா கருத்து என்னன்னா, இரகசியமாக உச்சரிக்கிறது தான் கருத்து. முனாஜாத் என்ன கருத்து? இரகசியமாக உச்சரித்தல். குர்ஆன்ல சூரத்துல், நான் ஒரு மேலதிகமா தகவலுக்காக சொல்றத, நஜுவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன். நஜுவான்ற கருத்து ரகசியமாக பேசுறது. ரைட். நாங்க ஒரு நாளும் 3 பேர் இருக்கோல்ல, 2 பேர் ரகசியம் பேசப்படாது. கிளாஸுகள்ல பொதுவாக இது பாய்ஸுகளை விட கேர்ள்ஸுகள்கிட்ட தான் கூட. சரியா? பொறிச்சு கொள்ளப்படாது. உதாரணமா சொல்றேன். ரைட். நடைமுறையில் இருக்கிறத சொல்றேன். 3 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் ரகசியம் பேசக்கூடாது. 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் ரகசியம் பேசப்படாது. ஒருத்தருக்கு தெரியாம நாங்க மற்றவங்க சேர்ந்து கதைக்கப்படாது. பார்த்து கொண்டிக்கோல்ல. சரியா? குர்ஆன்ல தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸா இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸா இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ஸாலிக் வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. சரியா? 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேரோ, 6 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரோ, அல்லது அதை விட கூடவோ அல்லது அதை விட குறையவோ ரகசியம் பேசக்கூடாது. அவ்வாறு பேசுகின்ற சந்தர்ப்பத்துல கூட யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். சரியா? அந்த அடிப்படையில நான் மேலதிகமா சொல்றேன்னா, ரகசியம் பேசக்கூடாது. அதே நேரம் இப்ப எங்களோட நாங்க ஒரு 5 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 5 பேர்ல உதாரணமா 2 பேருக்கு நல்லா 2 பேர், உதாரணமா 3 பேருக்கு நல்லா என்ன தெரியும்? ஜப்பான் லாங்குவேஜ் தெரியும்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது அரபிக் லாங்குவேஜ் தெரியும். இன்னும் 2 பேருக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்துல கூட தெரியாத மொழியில, அந்த 2 பேருக்கும் என்ன மொழி தெரியாதோ அந்த மொழியில மத்த 3 பேரும் பேசிக்கொள்றது கூட இஸ்லாத்தின் பார்வையில கூடாது. இப்ப உருது தெரிஞ்சா இருப்பாங்க, அல்லது அரபு தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க, அல்லது ஜப்பான் அல்லது கொரியன் அல்லது ஹிந்தி தெரிஞ்சவங்க மற்றவங்க இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில நாங்க பேசுறது இருக்கிறோம் இல்லையா,
இஸ்லாத்தின் பார்வையில தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஏண்டா அவங்க அந்த நாங்க சில நேரம் நல்ல விஷயங்கள் தான் பேசி இருப்போம். ஆனா அவங்க அந்த சந்தர்ப்பத்துல ஒரு தப்பான தவறான எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு இது காரணமாக அமையும். நான் அந்த இரகசியமாக உச்சரித்தல் என்ற அந்த விஷயத்த சொல்லித்தரக்கொள்ளாக ஞாபகம் வந்தது. அதாக நான் சொன்னேன். எனவே அந்த 2 விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் உங்களோட லைஃப்ல எடுத்துக்கொண்டா நல்லா. ரைட் விளங்கினா? ஓகே. அப்ப முனாஜாத் என்பது என்ன? ரகசியமாக உச்சரித்தல் என்பதுதான் பொருள். இங்க வந்து இந்த முனாஜாத் என்பதன் ஊடாக நாட வாரது என்னென்றா அல்லாஹுடைய நன்மாராயணத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய புகழ பற்றி பாடக்கூடிய பாடல்கள் தான் நாங்க முனாஜாத் என்று சொல்றோம். அல்லாஹ்வினதும் அவனது நன்மாராயணத்தை பெற்ற நல்லடியார்களனதும் புகழை பாடும் பாடல்கள் தான் இவ்வாறு அழைக்கப்படும். அப்ப இதுக்கு உதாரணம் என்ன? அல்லாஹ் முனாஜாத், காரண முனாஜாத், ஹக்கு பேரில் முனாஜாத். சரியா? இதெல்லாம் வந்து முனாஜாத் என்ற வடிவிலான கவிதை நடை வடிவிலானதுக்கான உதாரணம். அடுத்த மசாலா. மசாலா என்பது கேள்வி அல்லது பிரச்சனை என்பதை நாங்க அரபு மொழியில சுஆல் என்று சொல்றோம். சுஆல் சுஆல் சஅல வினவினான், கேட்டான். அப்ப இருந்து வார சொல் தான் சுஆல். சுஆல் என்ற கருத்து என்ன? கேள்வி அல்லது பிரச்சனை. இந்த சுஆல் என்ற சொல்லில இருந்துதான் மஸ்அலா என்ற சொல் வந்தது. மஸ்அலா சுஆல், சுஆல் என்ற கருத்து என்ன? கேள்வி. இந்த சுஆல் என்பதில் இருந்துதான் மஸ்அலா வருது. நான் அரபால வேணுமென்னா ஒரு டைப் பண்ணி காட்டலாம். ரைட் பாருங்க. ரைட், அரபு தெரிந்தவங்களுக்காக வேண்டி நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரைட், இதென்ன? சஅல. சரியா? சஅல என்ற கருத்து வினவினான், கேட்டான் என்றதான் கருத்து. இது வந்து சுஆல். ஓகே, சுஆல். சுஆல் என்ற இந்த சொல்லில இருந்துதான் மஸ்அலா என்ற சொல் வருது. மஸ்அலா, மஸ்அலா. ரைட், ஓகே. அப்ப மஸ்அலா அதன் மறுவிய வடிவம் தான் மசாலா. சரியா? மசாலாவுடைய மறுவிய வடிவம் தான் என்ன? மசாலா. ரைட். அப்படியாண்டா ஒருவர் வினா எழுப்ப ஒருவர் ரைட், ஒருவர் வினா எழுப்ப மற்றவர் விடை சொல்லக்கூடிய பாணியில உள்ள நூல்களைத்தான் நாங்க மஸ்அலாக்கள், மசாலா என்று சொல்றோம். ஒருவர் இப்ப இது ஒரு கவிதை. சரியா? இப்ப 100 மசாலா என்பது ஒரு கவிதை தொகுப்பு, 1000 மசாலா என்பது ஒரு கவிதை தொகுப்பு, வெள்ளாட்டி மசாலா என்பது ஒரு கவிதை தொகுப்பு. இதுல வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னா, ஒத்தர் கேள்வி கேட்க கொள்ள மற்றவருக்கு விட சொல்ற மாதிரியான முறையில தான் அந்த கவிதை வடிவம் காணப்படும். சரியா? ரைட், ஓகே. எனவே 100 மசாலா, 1000 மசாலா, வெள்ளாட்டி மசாலா என்பதை இதற்கு உதாரணங்களாக இதில் சொல்லலாம். சரியா? ரைட். ரைட், ஓகே. அதே போல கிஸ்ஸா. கிஸ்ஸான கருத்து கதை, கதை என்பதுதான் கருத்து. கிஸ்ஸா என்றா ரைட், கிஸ்ஸா கதை சொல்லுதல் என்பது இட பொருள். ரைட். அப்ப முஸ்லிம் பெரியார்கள்ட கதைய செய்யுள்ள சொல்றதுக்காக நாங்க கிஸ்ஸான்னு சொல்றது, கவிதை வடிவத்துல சொல்றது. உதாரணமாக தமீம் அன்சாரி கிஸ்ஸா, தமீம் அன்சாரி கிஸ்ஸா. அதே போல நாமா. நாமா என்பது ஒரு பாரசீக சொல்லாகிய நாமே என்ற அந்த பாரசீக சொல்லில இருந்துதான் நாமா என்ற சொல் வந்திருக்குது. இப்ப நாமே என்பது என்ன? நாமே என்பது ஒரு பாரசீக சொல். நாமே என்பதோட கருத்து என்ன? ஒரு நூல் அல்லது ஒரு கதை அல்லது வாழ்க்கை வரலாறு போன்ற பல கருத்துக்களை கொடுக்கும். அப்ப அந்த அடிப்படையில 100 நாமா, இருசத் நாமா, நசீஹத்து நாமா, அதுகளுக்கு இதுக்கு சொல்லிட்டு போகலாம். நாமா. அடுத்த மாலை. மாலைக்கு மாலை என்று இருக்குது. மாலைக்கு உதாரணம் தரப்பட்டிருக்குது. என்ன? மீசான் மாலை, ரசூல் மாலை, முதுமொழி மாலை. சரியா? அதே போல படைப்போர். படைப்போருக்கு உதாரணமாக ரசூல் படைப்போர், தாகி படைப்போர்,
ஷக்குன் படைப்போர்னு இருக்குது. இதுல வந்து நீங்க இப்ப நீங்க உதாரணமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் என்னென்றா, கவிதை நடை வடிவிலான அரபிலக்கியத்துக்கான உதாரணங்கள் முனாஜாத், மசாலா, கிஸ்ஸா, நாமா, படைப்போர், மாலை. அதே நேரம் ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் ஒரு உதாரணம் சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப உதாரணமாக முனாஜாத், அல்லாஹ் முனாஜாத், மசாலா 100 மசாலா, எது லேசோ அது ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. கிஸ்ஸா தமீம் அன்சாரி கிஸ்ஸா, நாமா 100 நாமா, மாலை மீசான் மாலை, படைப்போருக்கு ரசூல் படைப்போர், ஏதாவது ஒன்றை சரி ஞாபகத்துல வச்சுக்கொண்டா நல்ல. இப்ப ஓ லெவல் எக்ஸாம்ல வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி வந்திருந்த, அதாவது 4 குலம் இங்களை தந்து 4 குலம் அங்களை தந்து, இப்ப நாங்க ஃபிக்ஹ் சட்ட நூல்கள் படிச்சோம், தப்சீர் நூல்கள் படிச்சோம், மெய்ஞான நூல்கள் படிச்சோம், நாவல் படிச்சோம் உதாரணமா. அப்ப இங்கெல்லா வந்து உதாரணங்கள் தரப்பட்டு அங்கெல்லா மாறி தந்திக்கிறாங்க. சரியா? உதாரணமாக இப்ப சட்ட நூலுக்கு நேரைக்கு வேற ஏதாவது ஒரு நூலோட பேரு தரப்பட்டு இருக்கும். சரியா? அப்ப ஒழுங்கின்றி தரப்பட்டிருக்கின்றத நாங்க வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுவதாக அந்த கேள்வி வந்திருந்த. சரியா? நாங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு அதை பார்த்து செய்யக்குள்ள பார்க்கலாமா? ரைட் ரைட் ஓகே சரி. அப்ப இதுதான் இப்ப நாங்க படிச்சது என்ன, செய்யுள் வடிவிலானவை. அதுக்கு நாங்க படிச்சது ஹுத்துபாக்கள், சீவிய சரித்திரம், தப்சீர்கள், சட்ட நூல்கள், மெய்ஞான நூல்கள், நாவல்கள் என்று பார்த்தோம். கவிதை வடிவிலான இந்த அரபு தமிழ் இலக்கியத்துக்கு மசாலா, முனாஜாத், நாமா, படைப்போர், மாலை, கிஸ்ஸான்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்த்தோம். இப்ப ஒரு புத்தகத்துல உள்ள ஒன்றுதான் உதாரணம் தலைப்பாத்திகா. தலைப்பாத்திகாவில் உள்ள ஒரு செய்யுள் ஒன்று அவ்வளவு தரப்பட்டிருக்குது. அப்ப தலைப்பாத்திகா என்பது அரபு தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு நூல். அப்ப இதுல பாருங்க, உதாரணமாக தேடா திரவியமே, தேனின்ப கற்பகமே, கோடான கோடித்தவம் கொண்டோரு மதடியில், சூரியனும் சந்திரனும் சொல்லும் அப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் வாழ்த்தும் எங்கள் பாத்திமுத்தே என்று இருக்குது இல்லையா? இப்ப நீங்க இந்த எழுத்துக்களை பார்த்தா அரபு தமிழ் என்று சொல்லி நாங்க பார்த்த எழுத்துக்கள்ல இந்த எழுத்தும் இல்லை. விளங்கினா அவளுக்கு? அப்ப அரபு தமிழ் என்று உள்ள எழுத்துகள் 39 இல்லையா? 28 அரபு எழுத்துகள் இருக்குது, 11 அரபு தமிழ் எழுத்துகள் இருக்குது, மொத்தமாக 39 எழுத்துகள் இருக்குது. அந்த 39 எழுத்துக்கள்ல எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத எழுத்துக்களை நான் அவளுக்கு காட்டினேன். சரியா? வட்டம் போட்டு காட்டினேன். அப்படிப்பட்ட எழுத்துகள் இங்க இல்லை. ஏன்னா அப்படி டைப் பண்ணவும் இயலாது. இப்ப எனக்கு அப்படி டைப் பண்ணி காட்டுறதுக்கு இயலாது. அப்ப நாங்க இருக்கிற அரபு எழுத்துக்களை வச்சுதான் நாங்க டைப் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்ப உண்மையிலேயே அரபு தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதுவதாக இருந்தால் இந்த வடிவத்துல இருக்காது என்பதையும் நீங்க மனசுல வச்சுக்கொண்டா நல்ல. சரியா? அப்ப இதுல தீதா திரவியமே, தேனின்ப கற்பகமே இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்ல சரியா எக்ஸாம்ல வளமையாக வந்து எப்படி வாரன்னு சொன்னா அரபு தமிழ் சார்ந்து ஒரு வாக்கியத்தை தருவாங்க. சரியா? அப்ப உதாரணமா இந்த 2 வரையும் தாரண்டு வச்சுக்கொள்ளுங்களே. இங்க பாருங்க, இந்த 2 வரியும் தருவாங்க. சரியா? அல்லது கடைசி 2 வரியும் வரும். இந்த 2 வரியும் இந்த மாதிரி தந்து நீங்க எழுத வேண்டியிருக்கும் உதாரணமா. சரியா? ரைட். உதாரணமாக இந்த 2 வரியும் உங்களுக்கு தந்தா நீங்க இந்த 2 வரியும் எழுத வேண்டி இருக்கும். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் வாழ்த்தும் எங்கள் பாத்தி முத்து என்று எழுத வேண்டி இருக்கும். அல்லது உங்களுக்கு இந்த 2 வரியும் தருவாங்க தமிழ்ல இருக்கும். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் வாழ்த்தும் எங்கள் பாத்தி முத்து என்று தமிழ்ல இருக்கும். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வரிகளை நீங்க அரபால எழுத வேண்டி இருக்கும். இப்படி மேல இருக்கிற மாதிரி சூரியனும் சந்திரனும் சொல்லும் அப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் வாழ்த்தும் எங்கள் பாத்தி முத்து. சரியா? இப்படி எழுத கொள்ள நீங்க அச்சொட்டாக இப்படித்தான் எழுதணும் என்ற அந்த சட்டம் அங்க பார்க்கப்படுறது இல்லை. 100% நீங்க இப்படித்தான் எழுதணும் என்ற அந்த என்ன சொல்றது அந்த ரூல் அப்படி ஒன்று இல்லை. சரியா? உங்களால் எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுங்க. உதாரணமாக இந்த சூரியன் என்ற இடத்துல சீன் போடப்பட்டிருக்குது.
சில போது யாராவது ஜீம போட்டாலும் பிழை இல்ல, உதாரணமாக. ஆனா நாங்க முடியுமான வரைக்கும் எந்த எழுத்து குறிப்பிட்ட எந்த எழுத்துக்கு நெருக்கமான உச்சரிப்புல வருதோ, இப்ப உதாரணமா ஷூ வரக்கொள்ள உண்மையிலேயே ஷீன போடுறது மிக பொருத்தம். அப்படித்தானே? அப்படியான எழுத்துக்களை நாங்க எழுதுறது நல்லது. இப்ப எக்ஸாம்கள்ல வந்திருக்கிற உதாரணமாக கிரகண தொழுகையை சரியா? கிரகண தொழுகையை சரியா? தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவது ஜமாஅத்துடன் தொழுவது சுன்னத்தாகும் என்று எக்ஸாம்ல வந்திருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப இது ஒரு வாக்கியம். இப்ப இத கேள்வி வரும் என்னென்றா, மேற்படி வாக்கியத்தை அரபு தமிழில் எழுதுக என்று வரும். அரபு தமிழ் எழுதுக. அப்ப எப்படி எழுதுறது? சரியா? கீரகண உதாரணமா கீரகண கீரகண சரியா? கேஃப் நாங்க காஃபு போட தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்லை. கீரகண 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 தொழுகையை உதாரணமா தொழுகையை தொழுகையை சரியா? என்ன மௌலஹரலானதானே? மௌலஹரலான பெரியலான ரைட். எனவே நாங்க லாம போடாம வாத போடுறது நல்ல. சரியா? ஜமாஅத்துடன் ஜமா ஜமா ஓகே சாரி ஜமாஅத்துடன் சரியா? ஜமாஅத்துடன் சரியா? தொழுவது தொழுவது சுன்னத்தாகும் சுன்னத்தாகும் சுன்னத்தாகும். சரியா? இப்ப நான் சும்மா உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுனே தானே இது. நீங்க ரைட், நீங்க யாராவது இந்த வாக்கியத்தை எழுதக்கொள்ள சில நேரம் வேறொரு அமைப்புல எழுதியிருப்பீங்க, சில எழுத்துக்களை மாற்றி எழுதியிருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஒன்றல்ல. என்ற எகட சிலபஸ்ல அரபு தமிழ் என்ற ஒரு மொழி ஒன்று இருந்திருக்குது. அது எப்ப தோற்றம் பெற்றுச்சு, எதன் காரணமாக தோற்றம் பெற்றுச்சு, அதன் இலக்கிய வடிவங்கள் என்ன, சரியா? அது ஏன் வீழ்ச்சி கண்டது என்பது போன்ற சில அடிப்படை விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தோட தரப்பட்டிருக்கிறதே அன்றி அரபு தமிழ் குறித்து டீப்பாக நீங்க படிச்சு விலங்கெடுத்து அதை அடிப்படையாக கொண்டு நீங்க விடெழுதணும் என்ற எந்த நோக்கமும் அங்க இல்லை. நீங்க மனசுல வச்சுக்கொண்டா சரி. வெறுமனே 100 மார்க்ஸ்ல 4 மார்க்ஸுக்கு வினாத்தாள் ஒன்றுல 4 மார்க்ஸுக்கு தான் அரபு தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி என்று வாரது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல அரபு தமிழ் என்றால் என்ன என்று வரும், அல்லது அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்ன என்று வரும். அடுத்து அரபு தமிழ் சார்ந்து எழுதப்பட்ட சட்ட நூலொன்றை குறிப்பிடுக, தப்சீர் நூலொன்றை குறிப்பிடுக என்று வரும். அல்லது ஒழுங்கீனமாக தரப்படக்கூடிய அந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்படி தந்தால் அதை எப்படி ஒழுங்குபடுத்தி எழுதுறண்டு வரும். சரியா? அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை வந்து அந்த வாக்கியத்தை நீங்க அரபு தமிழ் எழுத வேண்டி வரும். இப்படித்தான் வருது. பெருசா நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமானதாக இருக்காது. நான் உங்களுக்கு வேணுமெண்டா ஒரு எக்ஸாம் பேப்பர்னு காட்டுறேன் பாருங்களேன். பாஸ் பேப்பர்ல 2000 பார்ட் பார்க்குற காணல. ரைட். உதாரணமா இதை பாருங்களேன். சரியா? ஓகே, இதை பாருங்க.
ரைட்டா ஸ்கிரீன் விளங்குறா? ஓகே. ஓகே. இப்ப இதுல பாருங்க, நான் உதாரணமா சொல்றேன் பாருங்க. சரியா? ஏ நிரலில் சில இலக்கியங்களும் பி நிரலில் குறித்த இலக்கியங்களோடு தொடர்பு பட்ட துறைகளும் தரப்பட்டுள்ளன. சரியா? ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன. ஏ நிரலுக்கு பொருந்துகின்ற வகையில் பி நிரலை ஒழுங்குபடுத்தி எழுதுக. இப்ப பாருங்க, நான் இப்ப சொன்னதான் தமீம் அன்சாரி கிஸ்ஸா, குத்பத் இப்னு நபாதா, அஹ்காமுல் முஸ்லிமீன், நசீஹத்துல் ஆமா. இப்ப நீங்க உங்களோட வேலை என்ன? இது ஏ நிரல்ல இலக்கியங்கள் தரப்பட்டிருக்குது, பி நிரல்ல இந்த குறித்த இலக்கியங்களோடு தொடர்பான துறைகள் தரப்பட்டு இருக்குது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஏ நிரலுக்கு பொருந்தக்கூடிய வகையில பி நிரலை ஒழுங்குபடுத்தி எழுதணும். தமீம் அன்சாரி கிஸ்ஸா என்பது என்ன? நாங்க படிச்சோம், வரலாறு. அப்படித்தானே? கிஸ்ஸா வரலாறு, கதை. குத்பத் இப்னு நபாதா என்பது என்ன? சமய பேருரை, குத்துபா. குத்துபாக்கள்னு பார்த்தோம், பேருரை. அஹ்காமுல் முஸ்லிமீன் என்பது என்ன? சட்டம், லோ. சரியா? நசீஹத்து நாமா என்பது என்ன? அது ஒரு கவிதை. சரியா? இவ்வாறு நாங்க என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தி எழுதுறது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். சரியா? இது வந்து 2020ஆம் ஆண்டு பேப்பர் உண்டு. ரைட்? அது மாதிரி ரைட் 2000 ரைட் ஓகே, அவ்வளவுதான். நான் உதாரணமா இது மாதிரி நீங்க வந்து 2016 ரைட் 2016ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று தான். சும்மா பாருங்களேன். பின்வரும் வாக்கியத்தை அரபு தமிழில் எழுதுக. நான் இப்ப சொன்னேன், பின்வரும் வாக்கியத்தை அரபு தமிழில் எழுதுகாண்டு இருக்குது. இப்ப சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் பாத்துமென்கள் பாத்திமுத்தேன்னு இருக்குது. இந்த வாக்கியத்தை நீங்க எப்படி எழுதணும்? அரபு தமிழ்ல எழுதணும். இது 2016ஆம் ஆண்டு வந்தது. ஆமா, 2017ஆம் ஆண்டு பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், அதுல நீங்க பாருங்க, பின்வரும் வாக்கியத்தை அரபு தமிழில் எழுதுக. அங்கேயும் அதே கேள்விதான். பரலான தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவது சுன்னத் முஅக்கதாவாகும். இந்த ஒரு வாக்கியம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த வாக்கியத்தை நீங்க அரபு தமிழ்ல எழுதணும். அதே போல 2018ஆம் ஆண்டு பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், பின்வரும் அரபு தமிழ் வசனத்தை தமிழில் எழுதுக. ரைட், அப்ப இது என்ன? சூரியன் சந்திரன் கிரகண தொழுகையை தொழுவது சுன்னத்தாகும். அப்ப சூரியன் சந்திரன் கிரகண தொழுகையை தொழுவது சுன்னத்தாகும். அது மாதிரி 2019ஆம் ஆண்டு பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேப்பர்ல எப்படி வந்திருக்குது? அதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. ரைட், ஏ நிரல்ல இலக்கியங்கள் தரப்பட்டிருக்குது, பி நிரல்ல வந்து அந்த இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் தரப்பட்டிருக்குது. ஒழுங்குபடுத்தி எழுதணும். மதீனத்து நுஹாஸ் இதோடு வருது, நாவல். ஃபத்ஹுத்தையான் ஒரு சட்ட நூல். 100 மசாலா என்பது கவிதை நடை இலக்கியம். ஷம்சுல் மாரிஃபா என்பது மெய்ஞான நூல், உதாரணமாக. அது மாதிரி இன்னொரு கேள்வி வந்திருக்கிறேன்னு சொன்னா, பின்வரும் அரபு தமிழ் அடிகளை தமிழ் மொழியில் எழுதுக. சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹ்ரதுவும் பாத்துமென்கள் பாத்திமுத்தியன்னு நீங்க தமிழ் எழுதினா சரி. ரைட், இது இல்லாம ரைட், வேற கேள்விகளும் வந்திருக்கிற. ரைட், அரபு தமிழ் எழுதப்பட்ட தப்சீர் நூல் ஒன்றை குறிப்பிடுக, சட்ட நூல் ஒன்றை குறிப்பிடுக, இப்படியான கேள்விகளும் வந்திருக்குது. சரி, அப்ப நீங்க அந்த கேள்விகள் எப்படி வந்திருக்கிற என்பதை வச்சு நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகினா சரி. இப்போ செகண்ட் டைமுக்கும் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு அரபு தமிழ்ல இருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வரலாம். ஓகே, சரி. ஏதாவது கேட்கறது ஈக்கிறேன்னா இப்ப கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சார் இது எக்ஸாத்துக்கு என்னென்ன பாடம் வர, எத்தனை பாடம் வர சார்? என்னென்ன பாடம் எத்தனை பாடம் என்றதுக்காக நான் ஆரம்பத்துல விளங்கப்படுத்தின மகன். சரியா? அது என்ன கவரேஜ் குழப்பமைந்தது? சரி, நான் வந்து யூடியூப்ல இந்த வீடியோவை போட்டா நீங்க பார்க்கவே இல்லை. எப்படியான்னு சொன்னா, நீங்க இப்ப ஸ்கூல்ல எப்படி படிச்சுக்கிறீங்களோ தெரியல. ஏன்னா ஒவ்வொரு பாடமா படிச்சு கொண்டா பேத்திக்கிறீங்க. இல்ல சார், எங்களுக்கு ஸ்கூல்ல இப்படி சார் கொஞ்சம் வரவு குறவு, அதனால எங்களுக்கு மிச்சம் பாடம் நடக்கிறோம் இல்ல.
சரி மகன், நான் வந்து செகண்ட் டைமுக்குரிய சூறாக்களாக நான் சொன்னது சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர் எல்லாம் சொன்னேன். சரியா? அப்ப அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய சூறாக்களையும் நீங்க படிக்கணும். வேற அர்த்தங்களுக்கு நான் உனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் இல்ல நடக்கல. நான் உனக்கு குரூப்ல இந்த இது ஷேர் பண்றேன். சரியா? நீங்க 2025 குரூப்ல சரி சார் ஜெயகாலை ஓகே. அதுல ஷேர் பண்ணா நீங்க பார்த்து கொள்ளுங்களா? சரி ஜெயகாலை சார் ஓகே ரைட். அடுத்து வேற யாருன்னு கேட்டிருந்த? சார் என்ன இந்த முனாஜாத் மசாலாண்டிக்கல சார். ஓகே சார் சொல்லுங்க. கிஸ்ஸாண்டிக்கு நாமாண்டிக்கு அதுக்கு உதாரணங்கள் வருமா? அப்படிதான் இதுவரையில வந்தில்ல மகன். சரியா? முனாஜாத், மசாலா, கிஸ்ஸா, நாமா, படைப்போர் உதாரணங்கள் கேட்டு வந்தது இல்லை. ஆனா இப்படித்தான் அது சிலபஸ்ல இருக்கிறது. சரியா? சிலபஸ்ல இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு உதாரணத்தையாவது ஞாபகம் வச்சுக்கொண்டா நல்ல. இப்ப உதாரணமா கேட்டு வரலாம் தானே. அரபு இலக்கிய அரபு தமிழ் இலக்கிய வடிவங்கள்ல முனாஜாத்துக்கும் உதாரணமாக மசாலாவுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை குறிப்பிடுன்னு கேட்டு வந்தா என்ன செய்யறது? கேட்டு வரலாம். சரியா? வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கேட்டு வரலாம். எதுக்கும் நீங்க ரெடியாக இருந்தா நல்லா. அரபு தமிழ் சொற்கள் எழுத வர இல்ல சொற்கள் எழுத்துக்கள் தானே. எழுத்துக்கள் அப்படி வாரில்ல. சரியா? சரி, கருத்து வருமா? அந்த முனாஜாத்துக்கு மசாலாக்கு கருத்து வர வைக்க இல்ல அது வந்து மகன் கருத்து. இப்ப உங்களோட டீச்சர் கைட்ல வந்து அந்த டீச்சர் கைட்ல என்ன இருந்துச்சோ அதைத்தான் நான் உங்களோட புத்தகத்துல அரபு தமிழுக்கு நான் எழுதிக்கிறேன். இப்ப டீச்சர் கைட்ல இருக்கிற வந்து அந்த வராது என்ற இதுக்கு இடம் இல்லை. சரியா? எனவே இப்ப நான் இதுவரைக்கும் வந்து இல்லை. 2016ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரையுள்ள இந்த காலப்பகுதியில எக்ஸாமுக்கு முனாஜாத் என்றால் என்ன, மசாலா என்றால் என்ன என்று வந்தில்லை. இது வந்தில்லைன்னத்தை வச்சு எனக்கு மகன் சொல்லலாது, வராது என்று சொல்லலாது. சரியா? அது எனக்கு அப்படி சொல்லல. கடைசிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அப்ப என்ன செய்யறது? ஓகே. அடுத்த ஹதீஸை நீங்க காட்டின அந்த உதாரணம் எல்லாம் இருக்கு தானே, அது புக்ல இல்லையே. என்ன இல்ல? ஒரே வடிவிலான இலக்கியங்கள் 2 போடு குத்பா, தப்சீர், சட்ட நுகமை. அது மகள் அது நான் காட்டினது சரி. ஓகே. குத்பாக்களுக்கு உதாரணம் காட்டினா அது 11ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற. சரியா? சரியா? குரூப்ல கொஞ்சம் போட்டுடுங்க சார். சரி ஓகே. பாப்போம் இன்ஷாஅல்லாஹ். சரி ஓகே. அது மாதிரி யாரு? ரைட், ஹயா நிசாம். ரைட் ஓகே. மகள் ஹதீஸை விளக்குகாண்டு வாரதானே. உண்மையில ஹதீஸை நீங்க விளக்கணும் என்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து ஹதீஸ்ல மொழிபெயர்த்தாலே போதும் தான். சரியா? நீங்க ஹதீஸா மொழிபெயர்த்தாலே உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். நீங்க மொழிபெயர்த்து விட்டு ஹதீஸ அவட மொழி நடையில விளக்கமாக ஏதாவது 2-3 வரிகளுக்கு எழுதியலுமா இருந்தா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். வேற என்ன கேள்விகள் இருக்குது? ரைட். வேற எதுவும் இல்லாட்டி நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ முடிச்சு கொள்வோம். ஏன்னா ஹைர். அப்ப நாங்க இந்த குறிப்பிட்ட 2 சூறாக்கள் 2 ஹதீஸ்கள் என்றவாறு படிக்கிறதுக்கு ஒரு கவிதை இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்க வந்து நான் அதை யூடியூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். பள்ளிக்கு செல்லக்குள்ள மகள் ஃபியாஸா, நீங்க தானே கேட்டீங்க. பள்ளி போகக்குள்ள நாங்க அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக் அதைத்தான் நாங்க ஓதணுமா. அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக். அல்லாஹும் என்ற கருத்து யா அல்லாஹ், இஃப்தஹண்டா திறந்து வைப்பாயாக, நீ என்றா எனக்கு, அபுவாபண்டா வாயில்கள், ரஹ்மதிக்கண்டா உன்னுடைய அருள்கள். அப்ப அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக் என்ற கருத்து என்னென்றா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய உன்னுடைய அருளின் வாயில்களை எனக்கு திறந்து கொடுப்பாயாக என்ற கருத்துல வரும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம்.
நான் வந்து குரூப்ல இல்ல சார். எப்படி குரூப்ல ஜாயின் ஆகுது? ஓகே மகன். நான் நோட் 77 சரியா 3171718 அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட பேரு, நீங்க என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க, உங்களோட ஸ்கூல் என்ன, உங்களோட ஊர் என்ன, அதை டீட்டெயில் அனுப்பினா ஆட் பண்ணிவிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். நம்பரை தேங்க்யூ. திருப்ப சொல்லவா? நோட் 773 நான் போட்டீங்க சார். ஓகே ஓகே நான் போட்டேன். இப்போ நீங்கள் அதை பார்த்தா சரி. ஓகே, செகண்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் இன்ஷால்லா பார்ப்போம். ஏன்னா இருக்கிற செகண்ட் டைம் எக்ஸாம் பேப்பரை நான் யாருக்கும் அனுப்பல. பார்ப்போம் இன்ஷால்லா. நான் எலிமெண்டாக 1-2 சரி போட பார்க்குறேன். ஓகே, நாங்கள் அப்போ இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Jazakallah khairan, sir. Jazakallah. Barakallahu fikum. Jazakallah khairan. Jazakallah khair. Barakallahu fikum jami'an. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.